நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு தமிழகத்தில் அதிக அளவில் சீரியலில் தான் வந்துட்டு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. மக்கள் அதிகபட்சமான பேர் தற்போது சீரியல் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தனக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகிக்கு அவங்க ஃபேனாகவும் ஆயிடுறாங்கங்க. அப்படிதான் வந்துட்டு பல பேர் சீரியலில் தற்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீரியலில் நடித்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சினிமா வாய்ப்பு தேடி வந்துடும். அதுக்கு உதாரணமாகத்தான் பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. ஆரம்பத்தில் கல்யாணம் முதல் காதல் வரை என்ற ஒரு சீரியலில் நடிச்சிருந்தவங்களுக்கு மேயாதமான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள போற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படம் ஹிட் ஆகவே தற்போது அவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. தற்போது இதே வரிசையில பின்னாடியே போயிருக்காங்க நம்மளுடைய வாணி போஜன் அவர்கள். சன் டிவியில் தெய்வமகள் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. தெய்வமகள் சத்யா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழகத்துக்கே தெரியுங்க. இவங்களுடைய பேர் தான் வாணி போஜன். இவங்க அந்த சீரியல் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா சில ரியாலிட்டி ஷோஸில் வந்துட்டு ஜட்ஜாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்களுக்கும் வந்துட்டு தமிழில் படம் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நான் படம் வாய்ப்பு எதுலையுமே கமிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தற்போது ஒரு புது படத்தில் கமிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு அவங்களே வந்துட்டு அவங்க சமூக வலைத்தள பக்கத்தில் வந்துட்டு வெளியே விட்டு இருந்தாங்க. ஆனால் ஆச்சரியத்தை பாருங்க, ஒரே ஒரு படத்துல தான் கமிட் ஆனாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியே விட ஆரம்பிச்சுட்டாங்க. அரை டவுசர் போட்டு ஃபுல் தொட தெரிகிற மாதிரி தற்போது இவங்களுடைய புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே, மேடம் நீங்களுமா மேடம் எவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பீங்க, நீங்களும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களே, ஒரு படம் புக் ஆனதுக்கே இப்படி கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம். அந்த புகைப்படத்தை பார்த்தா கண்டிப்பா நீங்களும் இதே கருத்தை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தெய்வமகள் சத்யாவா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.